ஹலோ நம்ம இன்னைக்கு செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட் என்னென்னா, நம்ம இதுக்கு முன்னாடி சில செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் ஜஸ்ட் இதை மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளைண்டாக இருக்கும். ஸோ அதனால் இதுக்கு முன்னாடி இருக்க செஷன்ஸோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு புரிதல் இருக்கும். வாங்க நம்ம செஷனுக்கு டைரெக்டாக போகலாம். யா, தேங்க்ஸ். வெல், ஓகேங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வேரியபிள்ஸ், ஓகே, ஒரு வேரியபிள்னா என்ன, பைத்தானில் அதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த செஷனை. ஓகே, ஸோ உங்களுக்கு வேரியபிள்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இட்ஸ் ஜஸ்ட் அ பிளேஸ் ஹோல்டர். நீங்கள் ஜஸ்ட் ஒரு வேல்யூவை அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்க. அப்புறம் அந்த வேரியபிளை நீங்கள் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா? ஸோ நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன் இனிஷியலாக. ஓகே, என்ன கொடுக்கலாம்? ஓகே, மை நேம் இஸ், ஓகே, மை நேம் இஸ், அவ்வளோதான். மை நேம் இஸ் என்ன நான் சொல்ல போகிறதில்ல. அந்த சொல்ல போகிற வேல்யூவை வந்துட்டு நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். அந்த வேரியபிளை இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே கால் பண்ண போகிறோம். ஐ மீன் கன்காட்டினேட் பண்ணி டிஸ்பிளே பண்ண போகிறோம், பிரிண்ட் பண்ண போகிறோம். இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இதில் என்ன கொடுக்கலாம்? மை ஏஜஸ், ஓகே, ஏஜ். ஸோ இப்போ நம்ம ரெண்டு வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறோம். ஒன்று வந்து நேமுக்கு, ஒன்று வந்து ஏஜுக்கு. அந்த ரெண்டு வேரியபிளையும் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே கன்காட்டினேட் பண்ணி டிஸ்பிளே பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ நேம் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ், ஓகே, ஒரு ஜென்ரலாக ஒரு நேம் கொடுக்கலாம், விஷால். யா, விஷால், ஓகே. அப்புறம் இன்னொரு வேரியபிள் ஏஜ். யா, ஏஜ் என்ன கொடுக்கலாம்? 11, ஓகே. ஸோ இந்த டபுள் கோட்ஸ் எதுக்குன்னாங்க, அந்த டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்குற வேல்யூ வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகும் அந்த வேரியபிள்குள்ளே. இதுதான் வேரியபிள் டிக்ளரேஷன் சின்டாக்ஸ். இவ்வளோதாங்க, சிம்பிளாக நீங்கள் டிக்ளேர் பண்ணிடலாம் வேரியபிளை. ஓகே, ஸோ டிக்ளேர் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகும். இப்போ அதை பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே கன்காட்டினேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ப்ளஸ், ஸோ இதுதாங்க கன்காட்டினேட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ், ப்ளஸ் வேரியபிள் நேம், அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா நீங்கள் எதுவுமே டைப் பண்ண தேவையில்லை, எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டரும் தேவையில்லை. ஜஸ்ட் ப்ளஸ் அந்த வேரியபிள் நேம், ஓகே. அப்புறம் ஸ்பேசஸ் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இது ரிமூவ் பண்ணிடலாம், தேவையில்லை, ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம ரன் பண்ணுவோம். இந்த ரெண்டு வேரியபிளோட வேல்யூ இருக்குது, அந்த ரெண்டு வேரியபிளோட வேல்யூ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்குள்ளே கன்காட்டினேட் ஆயிடுச்சு இந்த சின்டாக்ஸ் மூலமாக. இப்போ இதை நம்ம ரன் பண்ணோம்னா எரர் இல்லாமல் அவுட்புட் வரணும். ரன் பேசிக்ஸ், ஓகே. ஸோ மை நேம் இஸ் விஷால், மை ஏஜ் இஸ் 11, ஓகே. ஸோ இந்த வேரியபிளோட வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு, ஓகே. ஸோ இதுதான். இது நீங்கள் ஒரு பெரிய ப்ரோக்ராம் அடிக்கிறீங்கன்னா இந்த வேரியபிள் வந்துட்டு நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் அந்த ப்ரோக்ராம்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஓகே, ஃபைன். காப்பி பேஸ்ட். இங்கே அதே வேரியபிளுக்கு வேறு வேல்யூ கொடுக்குறோம். இன் சம் கேசஸ் நீங்கள் சில கண்டிஷனில் ஒரு வேரியபிளுக்கே ரெண்டு வேல்யூ கொடுக்குற மாதிரி வரும். அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் ஒன்ஸ் அதை டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஒரே வேரியபிளுக்கு எத்தனை வேல்யூ வேணாலும் ஒரே ப்ரோக்ராம்குள்ளே டிக்ளேர் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு கீழே அதுக்கான கண்டிஷன் பிளாக்ஸ் என்னென்ன கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூ நீங்கள் டிக்ளேர் பண்ணதுக்கு பேஸ் பண்ணி அதுக்கு எதர் பிரிண்டோ இல்லை எக்ஸிக்யூஷனோ நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, மை நேம் இஸ் விஷால். அண்ட் இங்கே என்னன்னா நமக்கு அந்த நேம்ன்ற வேரியபிளுக்கு ரெண்டு இடத்துல ரெண்டு டிஃப்ரெண்ட் வேல்யூ கொடுத்துருக்கோம். அந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் வேல்யூ வந்துட்டு ரெண்டு டிஃப்ரெண்ட் டைம்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு ஒரே ப்ரோக்ராமில், ஓகே.
ஸோ இங்கே நம்ம வேரியபிள்ஸ்லேயே என்னென்ன டைப்ஸ் இருக்குது பைத்தானில் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இனிஷியலாக நம்ம பண்ண வேரியபிள் டைப் வந்து ஸ்ட்ரிங். ஓகேவா? இட்ஸ் அ ஸ்ட்ரிங். ஓகே, ஸ்ட்ரிங்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸ். ஓகே, செட் ஆஃப் கேரக்டர்ஸ் கிளப்டு டுகெதர். ஓகே, அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், நம்பராகவும் இருக்கலாம், இல்லை ஆல்ஃபபெட்ஸாகவும் இருக்கலாம். ஓகே, ஜஸ்ட் ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸை வேரியபிள்குள்ளே ஆட் பண்ணுறோம். செகண்ட் வந்து நம்பர் ஃபார்மேட், நியூமரிக் ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகேங்களா? நியூமரிக் ஃபார்மேட்டில் நம்ம வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணலாம். அகெயின் நியூமரிக்ஸ்குள்ளே சப் கிளாசிஃபிகேஷன்ஸ், இன்டீஜர்ஸ் இருக்கும், ஃப்ளோட் இருக்கும். ஃப்ளோட்னா டெசிமல்ஸோட வருது, இன்டீஜர்ஸ்னால் டெசிமல் இல்லாமல் ரவுண்ட் வேல்யூவாக வருது. ஸோ அது நீங்கள் இன்டீஜர் டைப், நம்பர் டைப் டிக்ளேர் பண்ணுறப்ப இது கொடுக்க தேவையில்லை, டபுள் கோலன் கொடுக்க தேவையில்லை, டபுள் கொட்டேஷன் கொடுக்க தேவையில்லை. தேர்ட் டைப் வந்து பூலியன் டைப். ஓகேங்களா? பூலியன் டைப்பில் 2 வேல்யூ தான் இருக்க முடியும், லாஜிக்கல் வேல்யூஸ், ட்ரூ ஃபால்ஸ். ஓகே, இன்புட் வந்து ட்ரூ அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிஷன்ஸ் நடக்கும், ஃபால்ஸ் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிஷன்ஸ் நடக்கும். இது மோஸ்ட்லி இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், லூப்ஸ் அது யூஸ் பண்ணுறப்ப இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பூலியன் வேரியபிள். அதை நம்ம பார்ப்போம் ஃபர்தர் டுட்டோரியல்ஸில். ஓகே, ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம ஜஸ்ட் சும்மா வேரியபிளை பிரிண்ட் மட்டும் பண்ணி காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஃபர்தராக நம்ம ஃப்யூச்சரில் டிஸ்கஸ் பண்ணுறப்போ ஒரு வேரியபிளையும் எப்படி யூஸ் பண்ணுவோம் ப்ரோக்ராம்ஸில் அப்படின்றத நான் காட்டுறேன். ஓகே, ஸோ இனிஷியலாக நம்ம கன்காட்டினேட் பண்ணோம், கன்காட்டினேட் பண்ணி வேரியபிளை ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே வந்து பிரிண்ட் பண்ணோம். ஓகே, ஸோ அதே மாதிரி நம்ம இங்கே வந்து அந்த நேம் வேரியபிள் கன்காட்டினேட் பண்ணிட்டேன் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே. அடுத்து உங்களுக்கு நியூமரிக் வேரியபிளையும் இதுக்குள்ளே ஆட் பண்ணிட்டேன் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில். பாருங்கள், எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஓகே, எவ்வளோதாங்க. ஓகே, ஸோ பூலியன் வேரியபிள் பிரிண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அது ஜஸ்ட் மோஸ்ட்லி கண்டிஷன் பிளாக்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இன் பர்டிகுலர் நீங்கள் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறப்பே ஃப்ளோட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அது எப்படி இருக்கணும், எந்த நியூமரிக்ஸில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்கெட்ஸ்குள்ளே அந்த வேல்யூ கொடுத்துக்கலாம். உங்களுக்கு இன்டீஜர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டெசிமல் பாயிண்ட்ஸ் கொடுக்குறப்ப உங்களுக்கு அக்செப்ட் ஆகாது, கீழே எரர் த்ரோ பண்ணும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில். ஓகேங்களா? ஃபைனுங்க, இவ்வளோ தான் டைப்ஸ் ஆஃப் வேரியபிள். ஓகே, நம்ம ஃபர்தர் ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒவ்வொரு இதுவும் பார்ப்போம், இன்டீஜர் எப்படி யூஸ் பண்ணுறோம், இல்லை மற்ற இதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எஸ்கேப் கேரக்டர்ஸ். ஓகே, ஸோ பைத்தானில் எஸ்கேப் கேரக்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம் இப்போ நம்ம. ஓகேங்களா? உங்களுக்கு எஸ்கேப் கேரக்டர்ஸுங்கிறது ஒன்றுமே இல்லைங்க, ஜஸ்ட் நீங்கள் சிம்பிளாக உங்களுக்கு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், ஸ்பெஷல் டிக்ளரேஷன்ஸ் யூஸ் பண்ணணும் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளேயும் சரி, ஒரு வேரியபிள்குள்ளேயும் சரி. இப்போ நீங்கள் நார்மலாக மோஸ்ட்லி ப்ரோக்ராமிங்கில் சில இப்போ டபுள் கோட்ஸ் கொடுக்குறீங்க, அந்த டபுள் கோட்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ அக்செப்ட் பண்ணும். ஸோ பட் நீங்கள் அந்த டபுள் கோட்ஸே பிரிண்ட் பண்ணணும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இந்த ஸ்பெஷல் கேரக்டர் பிரிண்டிங்க்கு தான் மோஸ்ட்லி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு, இதுக்குள்ளே ப்ரோக்ராமிங்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம மோஸ்ட்லி எஸ்கேப் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். பேக் ஸ்லாஷ். ஓகேங்களா? பேக் ஸ்லாஷ் வச்சு நீங்கள் எந்த ஒரு சிம்பிள் கொடுத்தீங்கனாலுமே அது வந்து ஒரு எஸ்கேப் கேரக்டராக டிக்ளேர் ஆகி அது ஜஸ்ட் ஒரு நார்மல் ஸ்ட்ரிங் எப்படி பிரிண்ட் பண்ணதோ அந்த மாதிரி பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே எடுத்துக்கும். நம்ம இட்ஸ் ஓகே அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? அதை பிரிண்ட் பண்ணுறோம். நீங்கள் நார்மலாக இட்ஸ் ஓகே கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே சிங்கிள் கோட் ஒன்று வருது, ஸோ எரர் த்ரோ பண்ணும். பட் இங்கே அந்த பேக் ஸ்லாஷ் கொடுத்து சிங்கிள் கோட் கொடுத்ததுனால அது ஒரு ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கிட்டு உங்களுக்கு அந்த வேரியபிள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே கால் பண்ணுறப்ப உங்களுக்கு அது பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் பேக் ஸ்லாஷ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த ஒரு சிம்பிளுக்குமே வந்துட்டு எந்த ஒரு சிம்பிள் பிரிண்ட் பண்ணுறதுக்கும் அந்த சிம்பிளுக்கு முன்னாடி பேக் ஸ்லாஷ் கொடுத்து அதை நீங்கள் ஒரு வேரியபிள்குள்ளேயோ டேரக்டர் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளேயோ கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அதையும் பிரிண்ட் பண்ணலாம், ஒரு நார்மலாக ஒரு லெட்டர் ஒரு நம்பரை பிரிண்ட் பண்ணுற மாதிரி. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பேக் ஸ்லாஷே எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, ஸோ ட்ரை இன்சர்ட்டிங்க டபுள் ஸ்லாஷ் கொடுத்துருக்கேன். எதுக்குன்னா ஒரு ஸ்லாஷ் வந்து ஒரு எஸ்கேப் கேரக்டர், இன்னொரு ஸ்லாஷ் வந்து ஜஸ்ட் ஒரு நார்மல் வேல்யூ. ஓகே, ஸோ இந்த பேக் ஸ்லாஷ் வந்து அந்த நார்மல் ஸ்லாஷை வந்துட்டு எஸ்கேப் கேரக்டராக மாற்றி இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணுறப்ப வரும். ட்ரை இன்சர்ட்டிங் ஸ்லாஷ் இட் செல்ஃப். இதுதாங்க. ஸோ இவ்வளோ தான் எஸ்கேப் கேரக்டர்ஸ். ஓகே, இன் டீட்டெயில் நீங்கள் பார்க்கலாம்
இன் டீட்டெயில் எல்லா சிம்பிள்ஸ்க்கும் கொடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, /n நீங்கள் HTML யூஸ் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் பண்ணும். அதுக்கு அப்புறம் வர அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டேட்டா என்டர் பண்ணியிருக்கீங்களோ அது நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் பண்ணும். /n இது வந்து HTML மோஸ்ட்லி நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையும் பார்த்துருப்பீங்க. ஓகே, /r ரீடபிள் ஸ்டேட்மெண்ட். ஓகே, உங்களுக்கு /rக்கு அப்புறம் வர டேட்டாவை மட்டும் அது பிரிண்ட் பண்ணும். ஸோ /rக்கு அப்புறம் /itself அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, ஸோ அதை மட்டும் பிரிண்ட் பண்ணுது. ஓகே, நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு செட் ஆஃப் எஸ்கேப் கேரக்டர்ஸ் போடுறேன். எஸ்கேப் கேரக்டர்ஸோட லிஸ்ட்டு அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஒவ்வொன்றும் ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, /t உங்களுக்கு ஸ்பேஸ் டேப் ஸ்பேஸ் இன்சர்ட் பண்ணும். ட்ரை இன்சர்ட்டிங் டேப் ஸ்பேஸ். ஓகே, இப்படி ஒவ்வொரு எஸ்கேப் கேரக்டருக்கும் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும். அது என்னென்ன இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு கீழே லிஸ்ட் போடுறேன், நீங்கள் எடுத்து பாருங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி. ஓகே, வித் எக்ஸாம்பிள்ஸே போடுறேன். ஓகே, தென் வேற என்ன போடலாம்? ஓகே, /b. இது வந்து அன்வான்ட் ஸ்பேஸை ரிமூவ் பண்ணும். இப்போ உங்களுக்கு உங்கள் ஸ்பேஸ் விட்டுருக்கீங்க இல்லையா, அந்த ஸ்பேஸ் தேவையில்லை அப்படின்னா இந்த கேரக்டர் யூஸ் பண்ணிங்கன்னா பாருங்கள், ஏக்கும் /க்கும் பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது வேரியபிளில், பட் உங்களுக்கு கீழே வந்து அவுட்புட்டில் ஸ்பேஸ் இல்லை. ஓகே, ஸோ இதுக்கு வந்து /b டிக்ளேர் பண்ணுவோம். இது நீங்கள் ஒரு பெரிய ப்ரோக்ராம் ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக அடிக்கிறப்ப நீங்கள் ஒரு பெரிய பேராகிராஃப் அடித்து கூட பிரிண்ட் பண்ணி பாருங்கள், ஜஸ்ட் சும்மா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு ஜஸ்ட் உங்கள் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இதில் எப்படி பண்ணலாம், எந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அடுத்து ஆக்டா வேல்யூஸ் பற்றி பார்க்குறோம். ஒன்றும் இல்லைங்க, 8-bit வேல்யூஸ் நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க, லாஜிக்கல் மேத்தமெட்டிக்ஸ், லாஜிக் ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி படிச்சிருப்பீங்க. அடுத்து ஹெக்ஸா வேல்யூஸ். ஓகே, ஸோ ஆக்டா வேல்யூஸ்னால் 8-bitல வரும். அதுக்கான ரெப்ரசன்டேஷன் அது இது 3 பிட் வேல்யூ கொடுப்போம். அது 0s and 1s தான் இருக்கும் அந்த வேல்யூ. ஓகே, ஸோ அந்த ஹெக்ஸா வேல்யூ ரெப்ரசன்டேஷன் அது, ஆக்டா வேல்யூ ரெப்ரசன்டேஷன் அது. ஹெக்ஸா வேல்யூ வந்துட்டு அந்த ஹெக்ஸா டெசிமல் கரஸ்பாண்டிங் ஆல்ஃபாபெட்டிக்கல் வேல்யூ என்னவோ அது பேஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். எவ்வளோ பெரிய நம்பரும் நம்ம இதில் பிரிண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ நான் இதுக்காக 2 எக்ஸாம்பிள் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு, ஆக்ஸா வேல்யூக்கும் ஹெக்ஸா வேல்யூக்கும். அது 2 எடுத்து நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் இப்போ. ஓகே, அந்த வேரியபிளோட வேல்யூவை அதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடலாம் நம்ம. ஓகே, இப்போ பிரிண்ட் பண்ணிங்கன்னா இந்த ஆக்டா வேல்யூ பிரிண்ட் ஆகும். Ctrl+Alt+Shift+F10. ஹலோ. ஸோ அந்த ஒவ்வொரு லெட்டருக்கும் கரஸ்பாண்டிங்கான ஆக்டா வேல்யூ தான் நான் மேலே கொடுத்துருக்கிறது ஹலோக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஆக்டா டேபிள், ஹெக்ஸா டேபிளுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் நம்ம ஆக்டா வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, ஹெக்ஸா எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கிறதுக்கே நான் செப்பரேட் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் ஃப்யூச்சரில். சரிங்களா, ஸோ அதை பற்றி நம்ம ஒரு செஷனாக பார்ப்போம். இப்போதைக்கு ஜஸ்ட் ஆக்டானா என்ன, ஹெக்ஸானா என்ன அப்படின்றத மட்டும் பார்த்துட்டு அதை எப்படி பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்றத மட்டும் காட்டியிருக்கேங்க. ஓகே, ஸோ இது வந்து ஹலோக்கான ஹெக்ஸா டெசிமல் வேல்யூ. ஓகேங்க, ஸோ ஃபைன், இவ்வளோ தான் எஸ்கேப் கேரக்டர்ஸில் இருக்குது. மோஸ்ட்லி நீங்கள் பாருங்கள், கூகுள் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி. சரிங்களா, ஃபைனுங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க இந்த செஷன் அட்டென்ட் பண்ணதுக்கு. ஓகே, ஸோ ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஐடியாஸை கமெண்ட்ஸில், நம்ம ஃபர்தர் டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னும் நிறைய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது பைத்தானில், எல்லாமே பார்ப்போம் வரிசையாக. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒன்ஸ் அகேன்.